கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதில் 9ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். மத்தேயு 9:22. இதில் பாருங்க, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இதில் பாருங்க, இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் சொஸ்தமாவதற்காக அழைக்கப்படுகிறீங்க. அப்ப சொஸ்தமாவதற்கான முதல் படி என்ன? தேவனை தொடுவது. தேவனை தொடுவதற்கான முதல் படி என்ன? திடன் கொண்டு தேவனை தொடுவது. தேவன் எனக்காக யாவும் செய்து முடிக்கப் போகிறேன், தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் மேலே என் பாரத்தை வைத்து விடுவேன், அவர்கிட்ட நான் என் காரியத்தை சொல்லிட்டா நான் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, தேவன் என்னை உடனடியாக குணமாக்குவார், உடனடியாக என் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், உடனடியாக நோய்களை குணமாக்குவார். இந்த விசுவாசத்துல நம்ம வரணும். அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கணும்? திடன் கொண்டு இருக்க வேண்டும். அதாவது இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 18 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு அம்மா அவங்க சுத்தெல்லாம் செலவழிச்சிட்டாங்க மருத்துவர்கள்ட்ட. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கோம். டாக்டர்ஸ்ட போய் சுத்தெல்லாம் செலவழிச்சோம், நோய்கள் குணமாகாத மக்கள் நிறைய பேர் இருக்கோம். ஏன்னா நம்ம நம்பிக்கை டாக்டர் மேல இருக்க அளவுக்கு தேவன் மேல இல்லை, நம்மளை குணமாக்கும் தேவன் மேல இல்லை. அதே லெவல் தான் அந்த அம்மா இருந்தாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க. ஒரு நல்ல காசுக்கார அம்மா வந்திருப்பாங்க போல. அதனால தன் ஆஸ்தி எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க. செலவழிச்சு வேற வழியே கிடையாது, இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அந்த அம்மா விட்டாங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் விசுவாசிகளை நம்ம அந்த நிலைமையில இருக்கோமா? நிறைய காரியங்கள் நம்ம சுயமாக முடிவெடுத்து நம்ம சுய இச்சையின்படி, சுய இஷ்டத்தின்படி, நான் என்ன செய்வேன் பாரு, நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நான் இப்படியாகும்னு நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறவா காணப்படுகிறோமா? ஒருவேளை இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நமக்கு ஜெயமா தெரியும், ஆரம்ப காலத்துல ஜெயமா தெரியும். ஆனா முடிவுல அது தோல்வியில தான் கொண்டு போய் நிப்பாட்டும். நமக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் நமக்கு சொல்லாத காரியங்கள் நம்ம எடுத்து செய்யும் போது ஆரம்பத்துல உண்மையிலேயே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். யாரை ஏமாத்திடுவோம், யாரை இது பண்ணிடுவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஆனா முடிவுல அது பயங்கரமான தோல்வியில நிற்கும். அப்ப அந்த தோல்வியில நிற்கும் போது நம்ம பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த டைம்ல புரிஞ்சுருவாங்க நம்மள, இந்த ஆள் இப்படிதான், இந்த பொண்ணு இப்படிதான், இதே மாதிரிதான் பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப நம்ம தனிமையில மட்டும் வாடிக்கொண்டு இருப்போம். ஒருவேளை இந்த அம்மா தனிமையில வாடினாங்க, அந்த மாதிரி செஞ்சாங்களான்னு குறிப்பிடல. ஆனாலும் இந்த அம்மா எல்லாத்தையும் தன் சுய விருப்பத்தின்படி, நான் அங்க போவேன் இங்க போவேன் சுய விருப்பத்தின்படி செய்து விட்டு கடைசியில என்ன சொல்றாங்க பாருங்க, நான் வஸ்திரத்தின் துங்கலாட்சம் தொட்டேன்னா நான் குணமாவேன். அப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுது. எல்லாமே கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவோட கண்ணு தெரிகிறது. குணமாக்கும் வல்லமை தேவன் ஒருவரிடத்தில் தான் உண்டு, மருத்துவர்கிட்ட கிடையாது அப்படின்னு. ஒருவேளை நம்ம அப்படி இருக்கோமா? வேலைக்காக காசுகளை கொடுத்து ஏமாந்துருக்கோமா? தொழில காசை போட்டு தேவனை தேடாம நம்ம இஷ்டப்படி செய்து, நம்மளோட சுய விருப்பத்தின்படி செய்து நம்ம ஒரு காணல நிற்கிறோமா? தோல்வியின் முகத்துல நிற்கிறோமா? அந்த நேரத்தில் நம்ம கண்கள் திறக்கப்படுதா? ஒண்ணுமே என்னால முடியலையே, சுயத்தால ஒன்றும் முடியலையே அப்படின்னு நினைக்கிறோமா? இன்னும் கவலைப்பட வேணாம். போனதாக இருக்கட்டும். எல்லாம் புதிய ஆரம்பத்துக்குள்ள வருவோம். புதிய ஆரம்பம் எப்படி? தேவனை பற்றிய அறிவில இருக்கும் ஆரம்பம். நம்ம தேவனை தொடுவோம். தேவன் ஒருவேளை நினைக்கலாம், எப்படி நான் போய் தொடுவேன்? கையை நீட்டி தொடுங்க. தேவன் உங்க மத்தியில இருக்கிறார், உங்க அருகில நிற்கிறார். நீங்க தேவனை தொடுவது நீங்க உணர வேணாம், நீங்க தொடுவதை தேவன் உணர்வார். நீங்க தொடுவதை தேவன் உணர்வார். அதுக்காகத்தான் தேவன் உங்க பக்கத்திலே இருக்கிறார், உங்க அருகிலே இருக்கிறார். அதனால தான் அந்த அம்மா தொட்ட உடனே தேவனுக்கு அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டதா தேவனை உணர்ந்து கொண்டார். அதே தான் இன்னைக்கு நடக்க போகிறது. இன்றைய தினம் உடல்நல குறைவுல இருக்கீங்களா? இல்ல வேற தொழில நட்டப்பட்டு இருக்கீங்களா? வேலை சரியா கிடைக்கல, நான் மகளுக்கு வீடுல பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. முழங்கால் கொடுங்க, தேவனை தொடுங்க. தேவனை தொடும் போது அந்த தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, மகளே திடன்கொள். தேவன் என்று நம்ம கேட்டுக்கொண்டு விசுவாசிகளை நீங்க திடன் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்க போகிறது. உங்கள் விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இதெல்லாம் சும்மா நம்ம படிச்சுட்டு போறதுக்காக கிடையாது. அதை நம்ம நடைமுறைப்படுத்தி பார்ப்பதற்காகத்தான் நம்ம பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒருவேளை வாழ்க்கையின் எல்லாமே தோத்து எல்லாமே ஏமாந்த நிலைமையில இருப்போமா? இல்லை, ஏமாறவே இல்லை. யாரும் ஏமாறல. கர்த்தருக்குள் நீங்க ஐஸ்வர்யவான்கள், கர்த்தருக்குள் நீங்க பலசாலிகள். கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நடந்த காரியங்கள் போட்டோம், திடன் கொள்ளுங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்க போகிறது. ரட்சிக்கப்பட்டு அநேர் முன்பாக நீங்க சாட்சியாக நிற்க போகிறீங்க. கர்த்தரை தேடினேன், எல்லா பயத்துக்குமே நீங்களாக்கி விடுவித்தார்ன்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரப்போகிறது.
அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நீங்க சொல்ல போகிறீங்க. இதன் மூலமாக அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பாத்திரமாக நீங்கள் விளங்க போகிறீங்க. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமானிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் திடம் கொண்டு ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தாவனே, உண்மை பற்றிய விசுவாசத்திலே நாங்கள் திடன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்ற எண்ணங்கள் எங்களுக்கு உண்டாண்டவரே. ஆனாலும் ஒருவரால் மட்டுமே முடியும் என்ற திட நம்பிக்கையுடன் நாங்கள் உண்மை தொட்டு நாங்கள் சுத்தமாக எங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களை உங்களுக்கு தெரியுமாப்பா. அவர்களும் முழு விசுவாசத்துடன் உண்மை தொடும் அனுபவத்துக்குள்ள அவர்கள் வந்து குணமாக்கப்பட உதவி செய்ய மாட்டவர், ரட்சிக்கப்பட உதவி செய்ய மாட்டவர். இயேசுவின் மூலமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.